மாத்தூர் தொட்டி பாலம். ஆனால் இந்த பிரிட்ஜை அந்த காலத்துலேயே வந்து இந்த இவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்க பாருங்களேன். ஹாய், உங்கள் பேர் ப்ரோ? நவீன். நவீன், நீங்கள்? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நானும் கண்ணுக்கே தெரியலையேன்னு பார்த்துக்கிட்டே வரேன். இதோ இருக்குது. அப்புறம் வீடியோ கேமரானா 150, கேமரானா 50 20. அது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் டிசப்பாயிண்ட் ஆன ஒரே ஒரு லொக்கேஷன் பெருஞ்சிலம்பு தான். சார்ஜிங் கேஸு, மெமரி கார்டு போடுற ஸ்லாட்லலாம் வந்து தண்ணி நிறைய ஃபுல்லாகிடுச்சு, எப்படின்னே தெரியல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு இந்த பாலத்தை தாண்டி தான் போகணும். அங்கேயே பாலம் வேலை நடைபெறுன்னு போட்டுருந்துச்சு. நான் அவனே பயந்துட்டேன். இந்த பைக்கில் போகிறவங்க தான் இந்த வழியாக போக முடியும்னு சொன்னாங்க. ஐயோ, அப்பா பாரு. மேலே எங்கே போனோம் உங்களுக்கு? மாத்தூர் தொட்டி பாலம். மேலே அவங்க அங்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக இப்படிலாம் நான் வந்து போகணுமான்னு ஏற்றத்தில் ரைட் சைடு. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொட்டி பாலம். நானும் கண்ணுக்கே தெரியலையேன்னு பார்த்துக்கிட்டே வரேன். இதோ இருக்குது. இதில் குளிக்கலாம் முடியாது. சும்மா சூப்பராக இருக்குண்ணா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. செம்ம ஹைட்டில் கட்டியிருக்காங்க. அது மாதிரி நடந்து போகிறதுக்கும் சூப்பர் வழி இருக்குது. கீழே தண்ணி போச்சுன்னா சூப்பராக குளிக்கலாம் போல இருக்குது. ஆனால் தண்ணி தான் போகலை. ஆக்சுவலி தண்ணி கொஞ்சோண்டு கிடக்குது, ஆனால் இந்த தண்ணிலாம் பத்தாது. ஆறு ஓடுற சத்தம் சூப்பராக கேட்குது. அந்த ஆற்றை தாண்டி தான் வந்தோம். நம்ம பைக் ஏறவே இல்லை பார்த்தீங்களா. ஒரு இடத்துல பாலம் வேலை நடைபெறுறதுன்னு போட்டுருந்துச்சு. அதுதான் அந்த ஆறு தான் இந்த ஆறு. இந்த பிரிட்ஜு எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. பார்ப்போம், லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு பார்ப்போம். காட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்ட்டு. ஆனால் இந்த பிரிட்ஜை அந்த காலத்துலேயே வந்து இந்த இவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்க பாருங்களேன். சமதான். ஃபுல்லாக ஃபாரஸ்ட். இது நம்ம இப்போ இருக்கிறதே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவாங்களே, இதுதான் அது ஃபுல்லாகவே. அதுவும் நம்ம அதை பாருங்கள், இருக்கிறதுலே ஹைட்டாக ஒரு தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் நல்ல ஹைட்டான மரம். தென்னை மரங்கிறது அந்த ஹைட்டில் இருந்து நம்ம ரொம்ப மேலே இருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எங்கேயோ இருந்து ஆறு ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து பக்கத்தை தாண்டி அப்படியே அங்கே எங்கேயோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ஃபுல்லாக ஓடுது.
இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்தோமே லெமூர் பீச், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீஷோரில் போய் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். ஆத்தூர் தொட்டிப்பாலம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஸ்பாட்டு. அதுவும் அதான் சொல்லல, நான் வர டைமோ என்னமோ தெரில, பங்கமாக இருக்குது எல்லா இடமுமே. நான் டிஸப்பாயிண்ட் ஆன ஒரே ஒரு லொக்கேஷன் பெருஞ்சிலம்பு தான். போயிட்டு ரொம்ப டேமேஜ் ஆகி அடி வாங்கிட்டு வந்தது தான் ஜாஸ்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்தது அருவிக்கரை போகிறோம். போகிற வழியில் உங்களுக்கு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் அருவிக்கரை. ஏய் சூப்பராக இருக்குப்பா. இது குளிக்கிறதுக்கு ஓகே தான்ல? இங்கே ரோடெல்லாம் கூட போட்டிருக்கேன். இது சூப்பராக இருக்கு. அவன் தண்ணி ரொம்ப வேகமாகவும் போகுது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் எதனா கண்டம் இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஒரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப இந்த வழுக்கிற விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கேன் போல இருக்கு. நான் காலை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கணும் போல. என்ன எழுவ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்லை, உன் கண்ணை. வா குளிக்கலான்னு ஒரு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எப்படி குளிக்கிறது, எங்கே குளிக்கிறதுன்னு தான் தெரியல. ஏன்னா இது ரொம்ப பெரிய இடமா இருக்கா, தண்ணி எங்கே எப்படி போகுதுன்னு வேறு தெரியல. இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஸ்பாட்டும் ஒர்த்து தான். இங்கேயும் பெருசாக யாரும் இல்லை. ஒர்த்தே இல்லாத ஸ்பாட்னா அந்த பெருஞ்சிலம்பு தான். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஹாய், உங்கள் பேர் ப்ரோ? நவீன். நவீன், நீங்கள்? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டர். இதான் அருவிக்கரை ஃப்ரெண்ட்ஸ். அருவிக்கரை தானே? பள்ளம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்க ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட போவோம் ஃபால்ஸுக்கு. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது கரெக்டாக நாகர்கோவில் சைடு வரும். பயங்கரமாக வழுக்குது. ஸோ அந்த மாதிரி லோக்கல்ஸில் யாருன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஓகே ப்ரோ. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாசி, ரொம்ப வழுக்கும். நான் வேறு செப்பலை போட்டுட்டு வந்துட்டுருக்கேன்னா அது ரொம்ப மிஸ்டேக். ஓய் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் சூப்பராக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம இறங்கின இடத்து ஸ்பாட்லேருந்து ரொம்ப தூரமே வந்துட்டோம். இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குப்பா. ஆமாப்பா.
எனக்கு நேட்டிவ் வந்து திசைன் விலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், திருச்செந்தூர் போகிற வழியில் அங்கே. பட்டு சென்னையில் தான் ரொம்ப இருக்கிறது. அங்கே காலேஜ் அங்கே தான் படிச்சுட்ருக்கேன். நீங்கள் இந்த ஓலைக்கருவியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களா? சாரி, ஓலைக்கருவியில் இல்லையே. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. இல்லை ப்ரோ, எனக்கு இங்கே எதுவுமே தெரில. நான் ஆக்சுவலி இந்த பெருஞ்சிலம்பு தெரியும்ல, பெருஞ்சிலம்புலேயே ஒரு நிறைய ஃபால்ஸ் பார்த்தேன் மேப்ஸில். ஆனால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப நேரமாக. தண்ணி வேணும் நீல ப்ளூ கலரில் அதெல்லாம் இருக்குது ப்ரோ. ஆனால் கொஞ்சம் நான் டீப் சைடில் உள்ளே போகிறேன். ஓகே, இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேமரா ரெக்கார்டே ஆகுது. ஆக்சுவலி நம்ம அருவிக்கரையில் இருந்தோம்ல, அங்கேயே வந்து கேமரா என்ன ஆகிடுச்சுன்னா சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக நான் கேமரா வந்து தண்ணிக்குள்ளேயே வச்சு விளையாடிட்டு இருந்தேன். என்ன ஆகிடுச்சுன்னா சார்ஜிங் கேஸு மெமரி கார்டு போடுற ஸ்லாட்லலாம் வந்து தண்ணி நிறைய ஃபுல்லாகிடுச்சு, எப்படின்னே தெரியல. ஸோ இப்போ தான் மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. அது மாதிரி என் வண்டியில் இந்த யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கேமரா அப்படி தான் கனெக்ட் பண்ணி லைவாக இப்போ இந்த மாதிரி டைரக்ட் கரண்ட்டில் இருந்தாலும், அதாவது பேட்டரியே இல்லைனா கூட வீடியோ நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த Insta360 அது ஒரு நல்ல ஃபீச்சர். ஸோ அதான் vlog எங்கே கண்டினியூ பண்ணுறேன்னா, இப்போ அருவிக்கரையிலேருந்து கிளம்பி ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருப்பரப்பு ஃபால்ஸ். அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ் தான் திருப்பரப்பு ஃபால்ஸ். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். ஈவினிங் 6 o'clock அந்த ஃபால்ஸ் க்ளோஸ்டுன்னு போட்டிருந்துச்சு. 5:25 ஆகிடுச்சு டைமு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு vlog மிச்சம் கண்டினியூ பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் வேகமாக ஓட்ட முடியும். அப்புறம் வீடியோ கேமரானா 150, கேமரானா 50 20 வேணாம். திருப்பரப்பு ஃபால்ஸ் பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே குளிக்கிறதுக்கே ஃபஸ்ட்டு அலோட் பண்ணல. ஆனால் என்ட்ரன்ஸில் மட்டும் ஆளுக்கு 10 ரூபான்னு காசு வாங்கிட்டானுங்க. வண்டிக்கு பார்க்கிங்குன்னு சொல்லிட்டு 10 ரூபா வாங்கிட்டானுங்க. கேமராவை உள்ளே கொண்டு போனால் 120 ரூபான்ட்டானுங்கப்பா. எனக்கு அங்கே தான் குப்புன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. பிளேஸ் வந்து சூப்பர். ஃபால்ஸ் வந்து செம்மையான ஃபால்ஸு. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டெனன்ஸும் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் டூ மச் தான் அந்த அமௌண்ட்டெல்லாம். நம்ம என்ன பண்ணுறது, வண்டிக்கு 10 ரூபா பார்க்கிங் போட்டுட்டு ஆளுக்கு 10 ரூபா என்ட்ரி கொடுத்துட்டு தான் உள்ளே போனோம். 5 நிமிஷம் ஃபோட்டோ எடுத்தோம், பார்த்தோம். ஆனால் ஃபால்ஸ் ஒர்த்த வாட்ச். ஆனால் அதுலேயே இன்னொரு மேட்ரு என்னென்னா, இந்த ஃபால்ஸ் வந்து கீழே விழுந்து இந்த பக்கமாக இப்படி தான் கீழே போகுது. அந்த கீழே போகிற இடத்துல நிறைய பேர் குளிக்கிறாங்க. அங்கேயே கூட நம்ம குளிச்சிக்கலாம். ஆனால் அது ஒரு வைப்பு ஃபால்ஸில் குளிக்கிறதுனா. அது இல்லாமல் நிறைய ஃபால்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டால் இந்த மாதிரி ஃபால்ஸுக்கெலாம் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே எனக்கு பிடிக்கல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆளுங்களும் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஒரு இடத்த நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை எல்லாருமேலாம். ஆனால் நிறைய பேர் வந்து நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் போடக்கூடாதுன்னா பிளாஸ்டிக் போடாமல் தான் இருக்காங்க. கொஞ்சம் என்விரான்மெண்ட்டுக்கு நல்லதாக நடந்துக்கிற மாதிரியும் இருக்கிறாங்க ஆட்கள். ஆனால் எல்லாரையும் அப்படி எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஏதோ ஒன்று லாஸ்ட் மினிட்ல இன்னொரு பிளேஸையும் கவர் பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் ஃபால்ஸ் நிஜமாலே அருமையான ஃபால்ஸ், சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி vlog எண்ட் பண்ணிக்கிறேன். நேராக வீட்டுக்கு தான் வண்டி. ஸோ பாய். இப்போவே மணி 6:20 ஆகிடுச்சி. நாங்கள் இன்னும் ஃபாரஸ்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன். நாம் இன்னும் ஃபாரஸ்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம். இன்னும் நாகர்கோவில் போனதுக்கப்புறம் தான் டவுனே ஸ்டார்ட்டு. அங்கேருந்து தான் பைபாஸ் வரும். இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டுறதுக்கே இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த 50 கிலோமீட்டர்ஸை நம்ம இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் கீழே இறங்க போகிறோம். பார்க்கலாம், செம்ம த்ரில்லிங்காக இருக்க போது. நைட்டு வேறு செம்மையாக இருக்கும்.